சங்கீதம் 46 முதலாவது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியால் அவன் துன்பப்பட்ட நேரங்களிலெல்லாம் அவனை விடுவித்து அவனை காப்பாற்றி எகிப்திலே அவன் பெரிய அதிபதியாகும்படி அவனுக்கு உதவி செய்தார். மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த ஜனத்தை நீ கானானுக்கு அழைத்து கொண்டு போ என்று சொன்னபோது எப்படி இத்தனை பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்தி செல்வேன் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை நோக்கி, யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆகார் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்தபோது கர்த்தர் அவளை காப்பாற்றி அங்கே நீரூற்றை உண்டாக்கி ஆபத்து காலத்திலே அவளை காப்பாற்றினார். இந்த மெய்யான இயேசுவை நோக்கி நாம் எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணினாலும் அவர் நமக்கு பதில் தந்து நமக்கு அடைக்கலம் தருவார். சோதனை போராட்ட நேரங்களில் சோர்ந்து போன நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். ஜெபம். இயேசுவே, உம்மையே நான் நம்புகிறேன். நீரே என் அடைக்கலம். என் தேவன் என்னை கைவிடாமல் காத்தருளும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.